இளந்தளிர் சேனலில் கேவி ஹிந்தி சிலபஸை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். भैया शहर गया है. अरे हाँ, तुमने भैया का एल्बम देखा? उसने पूछा. ஸோ காமாட்சி மேலே வந்த உடனே காமாட்சி கேட்குறா, பையா வந்து சிட்டி போயிருக்காங்க, அண்ணன் வந்து சிட்டிக்கு போயிருக்காங்க. ஆமாம், நீ வந்து அண்ணனோட ஆல்பம் பார்த்தியா அப்படின்னு அவ கேட்குறான். ராஜப்பா को हाँ कहने में हे कटी हो रही थी. ஸோ பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுல கூட அவன் என்ன பண்றான், ஹே கட்டி ரொம்பவும் வந்து ஒரு அரகண்டா அவன் பதில் சொல்றான். அப்படின்ற மாதிரி பதில் சொல்றான். बहुत सुंदर एल्बम है ना, सुना है स्कूल भर में किसी के भी पास இத்தனா படா ஆல்பம் நஹி ஹை. உன்னை காமாட்சி கேட்குறா, ரொம்ப அழகான ஆல்பம் இல்லையா? அதே மாதிரி நான் வேற ஒன்றும் கேள்விப்பட்டேன், ஸ்கூல் ஃபுல்லாவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஆல்பம் யார்கிட்டயுமே இல்லையாமே அப்படின்னு காமாட்சி கேட்குறா. தும்சே கிஸ்னே கஹா? உடனே ராஜப்பா கேட்குறான், உன்கிட்ட யார் இந்த மாதிரி சொன்னா? பையானே, அண்ணன் தான் சொன்னான். வஹு குடுகயா. குடுகயா அப்படின்னா அவனோட பொறாமை வந்து இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. बड़े से क्या मतलब हुआ? आघार में बड़े हुआ था एल्बम बड़ा हो गया. उसकी चिड़चिड़ाहट साफ थी. बड़े से क्या मतलब हुआ? ஸோ பெருசுனா என்ன அர்த்தம் அதுக்கு? ஆகார். ஆகார் அப்படின்னா ஷேப். ஷேப்ல ரொம்ப பெருசா இருந்தா அது ரொம்ப பெரிய ஆல்பம் ஆயிடுமா? உஸ்கி சிட்சிடாஹட் அப்படின்னா அவனோட இரிட்டேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சுட்டான். காமாட்சி कुछ देर तक वही रही, फिर नीचे चली गई. ஸோ இதை கேட்டுட்டே காமாட்சி என்ன பண்ணா, கொஞ்ச நேரம் அங்க நின்னா அதுக்கப்புறம் அவ கீழே போயிட்டா. ராஜப்பா மேஜ் பர் பிखरी கிதாபோं को टटोलने लगा. அங்க மேஜ மேல ஸ்கேட்டடா செதறி கிடந்த அந்த புக்ஸ் எல்லாம் அவன் தொட்டு தொட்டு பாக்குறான். அவனுக்கு ஆல்பம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவன் தொட்டு தொட்டு பாக்குறான். அங்க ஒரு ட்ரா இருக்கு, ஒரு மேஜ மேல ட்ரா இருக்கும்ல, அந்த ட்ரா இருக்கு. அச்சானக் உஸ்கா ஹாத் தராஸ் கே தாலே சே டकरा गया. அச்சானக் அப்படின்னா சடனா அவன் தொட்டு தொட்டு தடவிட்டே இருக்கும் போது, டட்டோல்னா அப்படின்னா தடவுறது, தொட்டு தடவிட்டே இருக்கும்போது அவனுக்கு அந்த ட்ராவோட லாக் வந்து அவன் கையில படுது. தாலே சே டकरा गया. उसने தாலே को खींच कर देखा. உடனே வந்து என்ன பண்றான், அந்த தாலே அந்த பூட்டை வந்து லாக் பண்ணி இருக்கா அப்படின்னு அவன் வந்து புல் பண்ணி பாக்குறான். खींच कर देखा. बंद था, क्यों ना उसे खोल कर देख लिया जाए. அது வந்து பூட்டி இருந்தது. உடனே ஆனா அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதை நம்ம ஏன் கோல் கர் திறந்து பார்க்க கூடாது அப்படின்னு அவனுக்கு தோணுது. மேஸ் पर से उसने चाबी ढूंढ निकाली. ஸோ மேஜ மேலேயே அதோட சாவியும் அவனுக்கு ढूंढ निकाली அப்படின்னா அவனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணாதும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. सीढ़ियों के पास जाकर उसने एक बार झांक कर देखा. सीढ़ियों स्टेप्स கிட்ட போய் திரும்பவும் அவன் என்ன பண்றான், झांकर எட்டி பார்க்கறான், பீப் பண்ணி பார்க்கறான், ஏதாவது யாராவது இருக்கிறாங்கன்னு பீப் பண்ணி பார்க்கறான். फिर जल्दी में தராஸ் கோலி. அப்புறம் என்ன பண்றான், யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆன உடனே அவசரமா அந்த லாக் வச்சு, அந்த சாவி வச்சு அந்த லாக்கை வந்து ஓபன் பண்றான், ட்ரா வந்து ஓபன் பண்றான். தராஸ் கோலி. ஆல்பம் ஊப்பர் ஹீ ரக்கா ஹுவா தா. ஸோ அந்த ஆல்பம் எங்க இருந்துச்சு, மேல, அதாவது ட்ரால மேலேயே அந்த ஆல்பம் இருந்துச்சு. பெஹலா பிஷ்டு கோலா. பிஷ்ட் அப்படின்னா வந்து அந்த பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ் திறந்து பார்க்கறான். उन वाक्यों को उसने दोबारा पढ़ा. அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதி இருக்கும் இல்லையா, அவங்க மாமா எழுதி அமைச்சிருந்தாருல, அந்த வாக்கியத்தை திரும்ப அவன் படிக்கிறான். उन वाक्यों को उसने दोबारा अगेन ரிப்பீட்டடா திருப்பி அவன் படிக்கிறான். उसका दिल तेजी से धड़कने लगा. அவனோட மனசு வந்து என்னாச்சு, ரொம்ப ஃபாஸ்டா படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. धड़कने लगा. एल्बम को छट खमीज के नीचे कौंस लिया और தராஸ் பந்து कर दिया. உடனே என்ன பண்றான், அவசரமா, சட் அப்படின்னா ரொம்ப அவசரமா வேகமா, கமீஸ்னா அவனோட ட்ரெஸ், அவனோட ஷர்ட்டுக்கு உள்ள வந்து டக்குன்னு அதை வந்து உள்ள வந்து ஒளிச்சு வைக்கிறான். கோன்ஸ்லியா அவர் தராஸ் பந்து कर दिया. உடனே என்ன பண்றான், டிராவையும் மூடி வச்சிடான். அந்த ஆல்பமை டக்குன்னு எடுத்து அவன் ட்ரெஸ்ல அவன் ஒளிச்சு வச்சுக்கிறான். सीढ़ियों उतार कर घर की ओर भागा. உடனே என்ன பண்றான், ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி அவங்க வீட்டுக்கு அவன் ஓடி வந்துடுறான். भागा அப்படின்னா ஓடி வந்துடுறான். घर जाकर सीधा पुस्तक की अलमारी के पास गया और पीछे की ओर एल्बम छिपा दिया. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவன் என்ன பண்றான், நேரா அவனோட அலமாரி கிட்ட போறான். அலமாரி கிட்ட போய் பீச்சே கி ஓர், அவனோட புக்ஸுக்கு பின்னாடி அவனோட ஆல்பம், அந்த ஆல்பமும் ஒளிச்சு வச்சிடறான். உஸ்னே பாஹர் ஆக்கர் சாங்கா. திரும்பி கிடக்கடன் வெளியில வந்து எட்டி பார்க்கறான். அவங்க வீட்லயும் எட்டி பார்க்கறான், யாராவது இருக்காங்களா, பார்த்துட்டாங்களா அப்படின்னு எட்டி பார்க்கறான். பூரா ஷரீர் ஜைசே ஜல்னே லகாத்தா. அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் உடம்பு ஃபுல்லா அப்படியே சூடு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கலா சூக் ரஹாத்தா. கலா அப்படின்னா த்ரோட், அவனோட தொண்டை என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு. அவர் செஹரா தம் தமானே லகாத்தா. அவன் முகம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் அப்படியே வேர்த்து விறுவிறுக்க ஆரம்பிச்சிருச்சு. रात 8 बजे अपू आया, हाथ पाम हिलाकर उसने पूरी बात कह सुनाई.
ஸோ நைட் 8 மணி ஆச்சு. 8 மணிக்கு அப்போ இவங்க வீட்டுக்கு வரான். இவங்க வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறான், ஹாத் பாம் ஹிலாக்கர், கையும் காலையும் ஆட்டி ஆட்டி அவன் என்ன பண்ணுறான், எல்லா விஷயம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் இவங்கிட்ட சொல்கிறான், ராஜப்பா கிட்ட சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சுனா தும்னே நாகராஜன் கா ஆல்பம் खो गया, நீ ஒன்று கேள்விப்பட்டியா, நாகராஜனோட ஆல்பம் தொலைஞ்சு போயிடுச்சு. ஹம் தோனோ ஷஹர் கயே हुए थे, लौट कर देखा तो एल्बम गायब. நாங்கள் 2 பேரும் எங்கே போயிருந்தோம், ஷஹர் போயிருந்தோம். நாங்கள் 2 பேரும் சிட்டிக்கு போயிருந்தோம். லவுட் கர், அதாவது திரும்ப வந்து பார்க்கும்போது ஆல்பம் மிஸ் ஆயிடுச்சு, ஆல்பம் அங்கே இல்லை. ராஜப்பா சுப் ரஹா, உஸ்னே அப்பூ கோ கிசி தரக் டாலா. ராஜப்பா என்ன பண்ணுறான், இவன் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு அமைதியாக இருந்தால் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பூ ஏதோ ஒரு விதத்தில் வந்து டாலா அப்படின்னு வந்து அவாய்ட் பண்ணி அவனை அமுச்சு வச்சுட்டான். उसके जाते ही उसके छठ कमरे का दरवाजा भीड़ा लिया और अलमारी के पीछे से एल्बम निकाल कर देखा. ஸோ அவன் போன உடனே என்ன பண்ணுறான், திரும்பவும் அவசரமாக கமரே கா தர்வாசா, அந்த ரூமில் இருக்கிற அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி अलमारीயில் இருக்கிற அவன் அந்த ஆல்பம் எடுத்து திரும்பவும் பார்க்குறான். ஆல்பம் நிக்கால் கர் தேக்கா, உசே ஃபிர் சிப்பா தியா, எடுத்து திரும்பவும் பார்க்குறான். திரும்பவும் அதை ஒழிச்சு வச்சிடுறான். டர்தா கஹி கொயி தேக்னாலே. ஸோ எனக்கு என்ன பயம் அப்படின்னா, ஐயோ யாராவது பார்த்துட்டாங்களா அப்படின்ற பயம் தான் அவனுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. रात में खाना नहीं खाया. ஸோ என்னாச்சு, நைட் அவனால் சாப்பிட முடியல. पेट जैसे भरा हुआ था, வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அவனால் சாப்பிடக்கூட முடியல. सारा घर चिंतित हो गया. ஸோ எப்பவுமே என்ன பண்ணா, ஃபுல் நேரமும் அவன் கவலையாகவே இருந்தான். उसका चेहरा भयानक हो गया था, அவனோட முகம் எப்படி இருந்தது, ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்த மாதிரி அவன் இருந்தான். रात उसने सोने की कोशिश की पर नींद नहीं आई. அவன் என்ன பண்ணா, நைட்டு தூங்குறதுக்காக ரொம்பவும் முயற்சி பண்ணுறான். கோஷிஷ், ரொம்பவும் முயற்சி பண்ணுறான். ஆனால் அவனுக்கு தூக்கம் வரவே இல்லை. एल्बम सिरहाने तकिए के नीचे रख कर सो गया. सिरहाने तकिए அப்படின்னா ஹெட் பில்ல தலைக்கு வைக்கிறோம் இல்லையா, தலகாணி. ஸோ அந்த தலகாணிக்கு கீழே வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், தூங்கிட்டான். सुबह अप्पू दोबारा आया. राजप्पा तब भी बिस्तर पर बैठा था. திரும்பவும் என்ன பண்றா, அப்பு காலையில வரான். சுபக் காலையில திரும்பவும் அப்பு வரான். ராஜப்பா தப்பு பி, ராஜப்பா என்ன பண்றான், அப்ப கூட அந்த பிஸ்தர் பெட்லயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஸோ தூங்கி எழுந்துட்டான், ஆனா பெட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்னா பெட்டுக்கு கீழே அவனோட தலகாணி கீழே அந்த ஆல்பம் இருக்கு இல்லையா, அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்பு சுபக் நாகராஜன் கே घर होकर आया था. திரும்பவும் காலையில வரான். வந்து அவன் என்ன கேட்குறான், சுபக் காலையிலேயே அப்போ என்ன பண்ணுறான், நாகராஜன் வீட்டுக்கு போயிட்டு வரான். கல் தும் உஸ்கே கர் கயே தே, அப்புனே பூச்சா. ஸோ வந்து ராஜப்பா கிட்ட அவன் என்ன கேட்குறான், நேத்து நீ வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தியா அப்படின்னு கேட்குறான். राजप्पा की सांस जैसे ऊपर की ऊपर और नीचे की नीचे रह गई. सांसனா மூச்சு என்ன ஆகுது, மேலேயும் கீழேயும் வாங்க ஆரம்பிச்சது. அதான் ரொம்ப பயம் எடுத்து படப்படக்கும் போது நம்ம மூச்சு வாங்க இல்லையா, அது மாதிரி ராஜப்பாக்கு அவன் கேட்ட உடனே ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. फिर सिर हिला दिया. फिर सिर हिला दिया தலையை வந்து ஆட்டுறான். தலையை வந்து ஊன்ற மாதிரி ஆட்டல, ஊன்ற மாதிரி ஆட்டல. फिर सिर हिला दिया. वह जिस तरह चाहे सोच ले. ஸோ அவன் என்ன மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம், போகணும்னு எடுத்துக்கலாம், இல்லை போகலன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம். कामाक्षी ने कहा था कि हमारे जाने की बात खाली तुम वहां आए थे. நான் போகும்போது காமாட்சி என்ன சொன்னா, நாங்க போனதுக்கு அப்புறம் நீ ஒருத்த மட்டும்தான் அங்க வந்தேன்னு காமாட்சி சொன்னா. அப்பு போலா, அந்த மாதிரி அப்பு சொல்றான். राजप्पा को समझते देर नहीं लगी कि अब सब उस पर शक करने लगे हैं. இப்போ ராஜப்பாக்கு இதை நினைக்கிறதுக்கு, இதை யோசிக்கிறதுக்கு ரொம்பவும் நேரம் ஆகல. என்ன அப்படின்னா, எல்லாரும் அவன் மேல ஷக் அப்படின்னா டவுட், எல்லாருமே அவனை சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுல இவனுக்கு ரொம்ப நேரம் ஆகல. இப்போ அவனுக்கும் அது புரிஞ்சிடுச்சு. कल रात से नागराजन लगातार रोए जा रहा है. வேற என்னவோ விஷயம் சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நேத்து நைட்ல இருந்தே நாகராஜன் என்ன பண்றா, லகாதார் கண்டினியூஸா அழுதுகிட்டே இருக்கான். उसके पापा शायद पुलिस को खबर दे. அவங்களோட அப்பா என்ன பண்ணிட்டாரு, போலீஸ்க்கு खबर அப்படின்னா நியூஸ், இந்த நியூஸை வந்து சொல்லிட்டாரு. அப்புனே फिर कहा, திரும்பவும் இதெல்லாம் அப்பு சொல்றான். ராஜப்பா फिर भी चुप रहा. ராஜப்பா இப்பவும் என்ன பண்ணா, ரொம்ப அமைதியாவே இருந்தான். उसके पापा डीएसपी के दफ्तर में ही तो काम करते हैं, बस वह पलक झपकते और पुलिस की फोर्स हाजिर. அப்போ जैसे आग में घी डाल रहा था. ஸோ ராஜப்பா அமைதியாக இருந்த உடனே அவன் என்ன சொல்கிறான், அப்போ என்ன சொல்கிறான், அவனுடைய பாப்பா, அதாவது நாகராஜனுடைய அப்பா வந்து டிஎஸ்பி ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாரு. பஸ் பலக் சப்பக்னா கண் இமைச்சாலே போதும், பிளிங்க் ஆஃப் தி ஐ. பலக் சப்பக்னா பிளிங்க் ஆஃப் தி ஐ, கண் இமைச்சாலே போதும். என்ன ஆகும், போலீஸ்க்கு ஃபோர்ஸ், போலீஸோட ஃபோர்ஸ் வந்து ஆஜராயிடும். அப்போ ஜெய்சே ஆக் மே கீ டால் ரஹா. ஆக் மே கீ டால் அப்படின்னா அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி. ஸோ இன்னும் அவனே ஏற்கனவே பயத்தில் இருக்கான், இவன் இன்னும் பயம் பொறுத்திட்டே இருந்தான். எஹுத்தோ பலா ஹுவா கி அப்பு கா
भाई उसे ढूंढता हुआ आ गया और अप्पू चलता बना. यह तो भला हुआ அப்படின்னா இது என்ன ஆச்சு, இப்போ ரொம்ப நல்லதா போச்சு. அப்புனுடைய சகோதரன் அவனை தேடி இங்க வந்துட்டான். உடனே அப்பு அங்கிருந்து கிளம்பிட்டான். ராஜப்பா के पापा दफ्तर चला गए थे. ராஜப்பாவோட அப்பாவும் வீட்டில் இல்லை. बाहर का किवाड़ बंद था. ஸோ வெளியில் இருக்க அந்த கதவு வந்து மூடப்பட்டிருந்தது. ராஜப்பா अभी तक बिस्तर पर बैठा हुआ था. ராஜப்பா இன்னும் என்ன பண்றான், அந்த பெட்லயே தான் உட்கார்ந்துருந்தான். आधा घंटा गुजर गया और वह उसी तरह बैठा रहा. ஸோ அரை மணி நேரத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு. அவன் அதே மாதிரி உட்காந்துட்டே இருந்தான். தபி बाहर की சாங்கல் கடுக்கி. சாங்கல் அப்படின்னா ஒரு பெல் சவுண்டு மாதிரி, வெளியில இருந்து ஒரு பெல் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சு. அதாவது கதவுக்கு வெளில ஹார்ன் சவுண்டு வைப்பாங்க இல்லையா, காலிங் பெல். ஸோ அந்த காலிங் பெல் சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே என்ன நினைக்கிறான் மனசுக்குள்ள, போலீஸ், போலீஸ் தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ராஜப்பாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ராஜப்பா புத்புதாயனா முணங்குறான். ஐயோ போலீஸ் தான் போல இருக்கு, நம்ம மனசுக்குள்ளேயே முணங்குறான். பீதர் சாங்கல் லகீதி. ஸோ உள்ளவும் வந்து அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. दरवाजा कड़कने की आवाज तेज हो गई. दरवाजा அதாவது வெளியில டோர் கிட்ட இருந்து அந்த சிக்னலோட சவுண்ட், ரொம்ப அந்த காலிங் பெல் சவுண்ட் வந்து ரொம்ப சத்தமா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ராஜப்பா ने तकिए के नीचे से एल्बम उठाया और ऊपर भागा. உடனே ராஜப்பா என்ன பண்றா, தக்கியை அவன் தலகாணிக்கு கீழே இருந்து அந்த ஆல்பமை எடுத்துட்டு மேல ஓடுறான். अलमारी के पीछे छिपा दे. உடனே என்ன பண்றான், மேல ஓடி அங்க இருக்கிற அலமாரிக்குள்ள ஒளிச்சு வைக்கிறான். नहीं, पुलिस ने अगर तलाशी ली तो पकड़ जाएगी. ஸோ வேண்டாம், அலமாரிக்குள்ள வச்ச உடனே அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இல்ல இங்க வச்சா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, தலாஷினா சர்ச் பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மள பிடிச்சிருவாங்க அப்படின்னு அவனையும் யோசிச்சுக்கிறான். ஆல்பம் கோ கமீஸ் கே நீச்சே சிப்பாக்கர் வகு நீச்சே आ गया. ஸோ திரும்ப என்ன பண்றான், கமீஸ் அவனோட ஷர்ட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு திரும்பவும் கீழே ஓடி வரான். பாஹர் கா தர்வாசா अब भी बज रहा था. ஸோ வெளியில இருந்து என்ன ஆகுது, அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு, காலிங் பெல் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. कौन है, अरे दरवाजा क्यों नहीं खोलता, अम्मा भीतर से चिल्लाई. सो यार அது ஏன் நீ கதவை திறக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்ன பண்றாங்க, உள்ள இருந்து கத்துறாங்க. थोड़ी देर और हुई तो अम्मा खुद ही उठकर चली आएगी. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா அம்மாவே என்ன பண்ணுவாங்க, எழுந்து வெளியில வர ஆரம்பிச்சிடுவாங்க. ராஜப்பா பிச்பாடே கி ஓர் பாகா. ராஜப்பா என்ன பண்றான், பின்னாடி பக்கம் அதாவது கொல்ல பக்கம் சொல்லுவாங்களே, பேக் சைடு, அந்த பக்கமா ஓடுறான். ஜல்தி சே பாத்ரூம் மே குஸ்கர் தர்வாசா பந்த் கர் தியா. கடகடன் ஓடி போய் என்ன பண்றான், பாத்ரூம்குள்ள ஓடி போய் அவன் வந்து அவனுடைய அந்த கதவை வந்து மூடிக்கிறான். அம்மானே अंगीठी पर गरम पानी की थेगसी चढ़ा रखी थी. அவங்க அம்மா என்ன பண்றாங்க, பாத்ரூம்குள்ள அங்கீட்டி, அதாவது ஃபயர் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அதாவது நெருப்பு எரிய வச்சிருப்பாங்க இல்லையா, சுடு தண்ணி காய வைக்கிறதுக்காக நெருப்பு எரிய வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு தேக்சி அப்படின்னா ஒரு பெரிய பக்கெட் மாதிரி வச்சிருக்காங்க, தண்ணி வச்சிருக்காங்க. உஸ்னே ஆல்பம் கோ अंगीठी में डाल दिया. ஸோ அவசரமா என்ன பண்றான், அந்த ஆல்பம் அவன் அந்த अंगीठी அந்த ஃபயர் அந்த பர்னர்ஸ்குள்ள போட்டுடுறான். ஆல்பம் चलने लगा. அவன் போட்ட உடனே நெருப்பு நல்லா பிடிச்சு அந்த ஆல்பமும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. கித்தனே பியாரே டிக்கெட் தே. ஸோ அவன் போட்டுட்டு அவனுக்கே மனசு வரல, எவ்வளோ அழகான டிக்கெட்ஸ் அதில் இருந்துச்சு. ராஜப்பாக்கி ஆங்கோமே ஆன்சு ஆகி. ஸோ போலீஸ்க்கு பயந்து அவன் போட்டுட்டான், ஆனால் வந்து அந்த டிக்கெட் எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு அவனுக்கே மனசு வராமல் அவனுக்கு என்ன ஆச்சு, ஆங்கோமே ஆன்சு ஆகி, அவன் கண்ணிலேயே அவனுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. தபி அம்மாக்கி ஆவாஸ் ஆகி ஜல்தி சே ஆத் ஹோ நஹாக்கர். உடனே அவங்க அம்மாவோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சு, சீக்கிரம் வெளியில வா, நஹாக்கர் அப்படின்னா குளிச்சுட்டு சீக்கிரம் வெளியில வா. நாகராஜன் துஜே ढूंढता हुआ आया है. உன்னை தேடி யார் வந்திருக்கா, நாகராஜன் வந்திருக்கா, சீக்கிரம் குளிச்சுட்டு வெளியில வா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. ராஜப்பா ने निकर उतार दी और गीला தவுளியா லபேட்கர் பாஹர் ஆ கயா. ஸோ அவன் என்ன பண்றா, ராஜப்பா அவனுடைய நிக்கர் உத்தாதி, ஸோ அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு கீலா தவுளியா, கீலா அப்படின்னா ஈரமான ஒரு டவலை வந்து ரேப் பண்ணிக்கிட்டு வெளியில வரான். கப்படே பதல் கர் வகு ஊப்பர் கயா. ஸோ அவன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அவன் மேலே போறான். நாகராஜன் குர்சி பர் பைட்டா ஹுவாதா. ஸோ நாகராஜன் இவங்க வீட்டில் சேர்ல உட்கார்ந்துருக்கிறான். உசே தேக்தே ஹி போலா மேரா ஆல்பம் ஹோ கயா ஹை யார். ஸோ அவனை பார்த்த உடனே அவன் என்ன சொல்றான், அதாவது ராஜப்பாவை பார்த்த உடனே நாகராஜன் சொல்றான், என்னுடைய ஆல்பம் தொலைஞ்சு போயிடுச்சு ஃப்ரெண்டே அப்படின்ற மாதிரி சொல்றான். உஸ்கா செஹரா உத்ரா ஹுவாதா. ஸோ அவனோட முகம் எப்படி இருந்துச்சு, ரொம்பவும் டல்லா இருந்துச்சு. உத்ரா ஹுவாதா காஃபி ரோக்கர் ஆயாதா ஷாயத். பாவம் ரொம்பவும் அவன் அழுதுட்டு வந்திருந்தா, அதனால அவனோட முகமே ரொம்ப டல்லா இருந்துச்சு. கஹா ரக்கா தா தும்னே, ராஜப்பா ने पूछा. ராஜப்பா அவங்ககிட்ட என்ன கேட்கறான், கஹா ரக்கா தா, நீ எங்க வச்சிருந்த அதை.
शायद धराज में शहर से लौटा तो गायब. ஸோ நான் எங்க வச்சிருந்தேன், ட்ரால தான் வச்சிருந்தேன். சிட்டிக்கு போயிட்டு திரும்ப வரும்போது பார்த்தா காயப், மிஸ் ஆயிடுச்சு, காணோம். நாகராஜன் की आंखों में आंसू आ गए. அதை சொல்லும் போதே நாகராஜனோட கண்கள்ல இருந்து ரொம்ப கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. ராஜப்பா से चेहरे बजाकर उसने आंखें போஞ்சலி. ஸோ ராஜப்பா பார்க்காம, ராஜப்பாவோட கண்ணில் தெரியாம அவன் என்ன பண்றான், அந்த கண்களை வந்து போஞ்சலி, கண்களை வந்து தொடச்சிக்கிறான். ஸோ ராஜப்பா பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி அவன் கண்களை தொடச்சிக்கிறான். ரோமத்தியார் ராஜப்பானே உசே புச்காரா. ஸோ என்ன பண்ண, நீ அழாத அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், கன்சோல் பண்ண. ராஜப்பா நாகராஜனை வந்து நீ அழாதடா அப்படின்ற மாதிரி அவன் கன்சோல் பண்றான். வஹு ஃபஃபக் ஃபஃபக்கர் ரோதியா. அவன் ரோமத் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன ஆச்சு, ரொம்ப ஃபஃபக் ஃபஃபக்கர்னா ரொம்பவும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். ராஜப்பா चट नीचे उतर कर गया. 1 मिनट में वह ऊपर राजप्पा के नागराजन के सामने था. उसके हाथ में उसका अपना एल्बम था. ஸோ ராஜப்பா என்ன பண்றான், அவன் அழுதுல தாங்க முடியாம சட்டு நீச்சே உத்தர் கர் கயா. உடனே என்ன பண்றான், ரொம்ப ஃபாஸ்டா கீழே போறான். 1 मिनट में वह ऊपर नागराजन के सामने थे. ஒரே நிமிஷத்துல எல்லாம் மேல நாகராஜன் முன்னாடி நின்னுட்டு இருந்தா. அவனோட கைகள்ல என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவனோட ஆல்பம் அவன் கையில இருந்துச்சு. लो यह रहा मेरा एल्बम. लो यह இதை நீ வச்சுக்கோ, என்னோட ஆல்பம் நீ வச்சுக்கோ. अब इसे तुम रख लो. இதை பத்தி இதுதான் என்னோட ஆல்பம், இதை நீ வச்சுக்கோ. ऐसे क्यों देख रहे हो, मजाक नहीं कर रहा, सच कहता हूँ इसे अब तुम रख लो. ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க, நான் வந்து மசாக், நான் வந்து உன்னை கிண்டல் பண்ணல, மசாக் ஃபன் பண்ணல, நான் உண்மையா தான் சொல்றேன். சச் कहता हूँ, இந்த ஆல்பம் நீ வச்சுக்கோ. इसे अब तुम रख लो. बहला रहे हो यार. नागराजन को जैसे यकीन नहीं आया. बहला रहे हो यार அப்படின்னா வந்து என்னால் நம்ப முடியல, நீ சும்மா சொல்றியா, बहला रहे हो यार விளையாடுறியா. நாகராஜன் को जैसे यकीन नहीं आया. यकीன்னா வந்து நம்பிக்கையே வரல, அந்த மாதிரி நம்பிக்கையே வராதனால அவன் கேட்கறான். नहीं यार सचमुच तुमको दे रहा हूँ, रख लो. இல்ல இல்ல, நான் உண்மையா தான் உனக்கு கொடுக்குறேன், இதை நீ வச்சுக்கோ. राजप्पा भला अपना एल्बम उसे दे दे, कैसा चमत्कार है. नागराजन को अब भी यकीन नहीं आ रहा था, पर राजप्पा अपनी बात बार बार दोहरा रहा था. उसका गला भर आया था. सो राजप्पा भला अपना एल्बम उसे दे दे. ராஜப்பா என்ன பண்ணா, உடனே அவனோட ஆல்பம் அவனுக்கு கொடுத்துறான். கைசா சமத்கார் ஹை. ஸோ எவ்வளோ ஒரு ஷைனிங்கான ஒரு அழகான ஒரு ஆல்பம் இது. நாகராஜன் को अब भी यकीन नहीं आ रहा था. ஸோ அவன் கையில வாங்கிடுறான். வாங்கின பிறகு கூட நாகராஜனுக்கு நம்பிக்கை வரல. ராஜப்பாவா அவனோட ஆல்பம் நம்மளுக்கு தந்தான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு நம்பிக்கை வரல. இப்போ ராஜப்பா அப்படி பார்த்தா ராஜப்பா என்ன பண்றான், அவனோட அந்த வார்த்தைகளை திரும்பவும் दोहराना अगेन एंड अगेन சொல்லிட்டே இருக்கான். நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்லிட்டே இருந்தான். உஸ்கா கலா பர் ஆயா தா. ஸோ கலா பர் அப்படின்னா துக், ரொம்பவும் அவனுக்கு ரொம்ப சோகம் வந்துடுச்சு. ரொம்ப சேடா வந்து அவன் சொல்றான். ठीक है मैं इसे रख लेता हूँ, पर तुम क्या करेंगे. ஸோ உடனே நாகராஜன் என்ன சொல்றான், ராஜப்பா அந்த மாதிரி சோகமா கொடுத்த உடனே சரி ஓகே இந்த நான் வச்சுக்கிறேன், ஆனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நாகராஜன் கேட்கிறான். मुझे नहीं चाहिए அப்படின்னு ராஜப்பா சொல்றான், எனக்கு இது வேண்டாம். क्यों तुम्हें एक भी टिकट नहीं चाहिए. நாகராஜன் கேட்கிறான், உனக்கு ஒரு டிக்கெட் கூட வேண்டாமா. नहीं पर तुम कैसे रहेंगे பைக்கர் கிசி டிக்கெட் கே. ஸோ பைக்கர் அப்படின்னா வித்தவுட் இல்லாம, ஆனா நீ எப்படி இருப்ப, ஒரு டிக்கெட் கூட இல்லாம நீ எப்படி இருப்ப அப்படின்னு நாகராஜன் கேட்கிறான். ரோதா கியோ ஹே யார். உடனே ராஜப்பா கேட்கிற, நீ ஏன் அழற நாகராஜன், நீ ஏன் அழற அப்படின்னு கேட்கிறான். லே இஸ் ஆல்பம் கோ तू ही रख ले, इतनी मेहनत की है तूने. நாகராஜன் போலா. அதுக்கு நாகராஜன் என்ன சொல்றான், இல்ல எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ உன்னோட ஆல்பம். இத்தனி மெஹனத்னா ஹார்ட் ஒர்க், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப இந்த ஆல்பம்காக, நீயே வச்சுக்கோ அப்படின்னு நாகராஜன் சொல்றான். नहीं तुम रख लो, लेकर चले जाओ चले जाओ यहाँ से. என்ன சொல்றான், எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்கோ, சீக்கிரம் வாங்கிட்டு இங்கிருந்து போயிடு, இங்கிருந்து சீக்கிரம் போயிடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். வஹு சீகா और फुट कर ரோதியா. சீக் அப்படின்னா ரொம்ப சத்தமா சொல்றான், இங்கிருந்து போயிடுன்னு சத்தமா சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். ஃபுட் ரோதியா, ரொம்பவும் அழ ஆரம்பிச்சிட்டான். நாகராஜன் की समझ में कुछ नहीं आया, वह एल्बम लेकर नीचे उतर गया. நாகராஜனுக்கு எதுவுமே புரியல, என்ன இவன் எடுத்துக்கோன்னு சொல்றான், அழவும் செய்யறான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியல. ஆனா ஆல்பம் கையில வாங்கிக்கிட்டு वह एल्बम लेकर नीचे उतर गया, அவன் மேல இருந்து கீழே வந்துட்டான். कमीज़े आंखें போஞ்சா हुआ ராஜப்பா भी नीचे उतर आया. உடனே கமீஸ் அவன் ட்ரெஸ்ல கண்கள் எல்லாம் தொடச்சுக்கிட்டு என்ன பண்றான், ராஜப்பாவும் கீழே வரான். दोनों साथ साथ दरवाजे तक आए. ரெண்டு பேரும் வீட்டோட கதவு கிட்ட வரைக்கும் வராங்க.
बहुत बहुत धन्यवाद मैं घर चलूं नागराजन सीढ़ियां उतरने लगा ஸோ என்ன பண்றா சரி சரி ரொம்பவும் தேங்க்ஸ் உனக்கு நான் வீட்டுக்கு போட்டுமா அப்படின்ற மாதிரி நாகராஜன் கேட்டுட்டு ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்குறான் சுனோ ராஜு ராஜப்பா ने पुकारा ஒரு நிமிஷம் நில்லு ராஜு நாகராஜனை கூப்பிடுறான் ஒரு நிமிஷம் நில்லு ராஜு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணா ராஜப்பா வந்து கூப்பிடுறான் நாகராஜனை नागराजन ने उसे पलट कर देखा पलट करना திரும்பி பார்க்கறான் एल्बम दे दो मैं आज रात जी भरकर इसे देखना चाहता हूँ कल सुबह तुम्हें दे जाऊंगा என்னோட ஆல்பம் நீ என்கிட்ட கொடு நான் இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணேன் ஜி பர்கர் இசே தேக்னா சாहता हूं இன்னைக்கு ஃபுல்லா ஹார்ட்ஸ் கண்டென்ட் எனக்கு விருப்பமான வரைக்கும் இதை நான் இன்னைக்கு ஃபுல்லா நைட் இதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் கல் சுபப் நாளைக்கு காலையில நான் உனக்கு இதை தந்துடுறேன் அப்படின்னு சொல்றான் உடனே நாகராஜன் என்ன சொல்றான் ठीक है नागराजन ने उसे एल्बम लौटा दी और चला गया திரும்பவும் அவன் கிட்ட கொடு ராஜப்பா கிட்டயே கொடுத்துட்டு அவன் என்ன பண்றான் போயிடுறான் राजप्पा ऊपर आया उसने दरवाजा बंद कर लिया और एल्बम को छाती से लगाकर फुट फुट कर रो दिया राजप्पा மேலே வரான் மேலே வந்துட்டு என்ன பண்றான் दरवाजा बंद कर दिया அவனோட ரூமோட கதவை வந்து மூடிடுறான் மூடிட்டு ஆல்பம் को छाती छातीனா அவனோட நெஞ்சில வச்சுக்கிட்டு என்ன பண்றான் फुट फुट कर रो दिया ரொம்பவும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறான் ஸோ சில்ட்ரன் இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன பார்த்தோம் நாகராஜன் ராஜப்பாவனுடைய ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அதே மாதிரி இன்னொருத்தரோட பொருள் மேலே நம்ம பொறாமப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா இந்த ஸ்டோரியை நம்மளுக்கு எழுதினவங்க சுந்தரா ராமசுவாமி அப்படின்றவங்க ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதின ஒரு ஸ்டோரி தான் தமிழில் எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமதி ஐயர் அப்படின்றவங்க எழுதினாங்க அதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க சுந்தரா ராமசுவாமி அப்படின்றவங்க இந்த ஸ்டோரியை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் நீங்களும் லைன் பை லைன் படித்து இன்னும் வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கோங்க சில்ட்ரன் தேங்க்யூ